வணக்கம். ஏஎம்சிஎஸ் ஃபார்மேட்ஸ் அதில் வந்து ஒரு 17 ஃபார்மேட் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபார்மேட் தவிர்த்து மீதி ஒரு 13 ஃபார்மேட் ரெடி ஆயிடுச்சு. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற மெனுவோட இந்த 6ஆம் நம்பர் ஏஎம்சி ஃபார்மேட்ஸ்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருக்கு. அதில் இந்த 17 டாக்குமெண்ட்டும் இந்த எக்ஸல் ஃபைலில் என்ன ஆர்டரில் கொடுத்துருந்தாங்களோ அதே ஆர்டரில் இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் ரிஜிஸ்டர். பிரவேச புத்தகத்தில் நம்ம மெம்பரோட லிஸ்ட் ஏற்றிருப்போம். இப்போ அதில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்குது. வாரிசுதாரர் பெயர், வாரிசுதாரர் உறவு முறை, இந்த கலம்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி உறுப்பினருக்குரிய ஃபோட்டோவோட வந்துடும். இது எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்து டே புக் ரிஜிஸ்டர். இதை கிளிக் பண்ணுறப்போ நம்ம பொதுவாக ஏற்கனவே கேஷ் புக்கு இருக்கும். நம்ம அக்கௌண்ட்ஸில் போய் எடுப்போம். இப்போ இங்கே கொடுத்தாலும் இந்த கேஷ் புக் வந்து வர மாதிரி பண்ணியிருக்கு. இது வழக்கமாக இருக்கிற அதே ஃபார்மேட்டில் கேஷ் புக் எப்படி வருமோ ஜிஎல் லெட்ஜர், அதோட ஜிஎல் டோட்டல், இந்த ஆப்ஷன்ஸ் அனைத்துமே வந்துடும். அடுத்து டைரி ரிஜிஸ்டர். இதில் வந்து தேதி, நேரம், பால் கொள்முதல், ஒன்றிய பால் விற்பனை, தரக்குறைவு, தயிர், ரொக்க விற்பனை, இலவச பால், மொத்த விற்பனை, அதிகம் குறைவு, மாதிரி பால், லாப நட்டம், இந்த கலம்ஸ் எல்லாம் வந்துடும். இதில் எக்ஸாம்பிளுக்காக 2ஆம் தேதி கொள்முதல் நட்டம் வர்ற மாதிரி என்ட்ரி பண்ணியிருக்கேன். கொள்முதல் ரேட் வந்து கூடுதலாக இருக்குது, ஒன்றியத்துக்கு அமைச்ச ரேட் வந்து கம்மியாக இருக்குது. இதில் ஃபேட்டஸ்னஃபை கம்மி பண்ணி இதை நானே கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு இங்கே பார்க்குறப்பே தெரிஞ்சிடும். இது ஒரு ஆப்ஷன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கொள்முதலை விட விற்பனை கம்மியாக இருக்கிறப்போ இந்த குறைவுங்கிறது வந்து ரெட் கலரில் காமிக்கும். ஒரு இதில் பார்க்குறப்பயே கொள்முதல் நட்டத்தையும் பார்த்துடலாம், பால் அதிகம் குறைவுங்கிறதையும் பார்த்துடலாம். அடுத்ததாக பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். இதை கிளிக் பண்ணுறப்போ 1 இயர்க்கான அனைத்து கொள்முதல் டீட்டெயில்ஸும் நம்ம விற்பனை ஏற்றிருந்தோம்னா விற்பனை பதிவுகளோட நமக்கு காமிச்சிடும். இதில் வந்து தேதி, கொள்முதல், உள்ளூர் விற்பனை, ஒன்றிய விற்பனை, தயிர், இலவசம், இதர விற்பனை ஏதாவது இருந்துச்சுன்னா மாதிரி உபரின்னு இந்த டீட்டெயில்ஸ் உள்ள காமிச்சிடும். இந்த கொள்முதலுக்கான டீட்டெயில்ஸை வந்து சாம்பிள் அண்ட் மில்க் டைப், கவ்வா, பஃபலோங்கிறது இங்கே வந்துடும். உறுப்பினரன், அளவு, ஃபேட்டேஷனஃப், விலை, தொகை, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். அடுத்து பேமெண்ட் ரிஜிஸ்டர், அதை டிஸ்பர்ஸ்மெண்ட் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணாலும் நம்ம வழக்கமாக எடுக்கிற பேமெண்ட் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்துடும். 2022 தான் டேட்டா இருக்கிறதுனால அதை வச்சு நான் அனைத்துமே டெமோ காமிக்கிறேன். ஸோ 22க்குரிய பட்டுவாடா. வரிசை எண், உறுப்பினரன், அங்கத்தினர் பெயர், பால் அளவு, தொகை, வங்கி பிடித்தம், கறவை கடன் வாங்கியிருந்தோம்னா அந்த வங்கி பிடித்தம் இது. தீவன பிடித்தம், நலநிதி, அண்ணா நலநிதிக்குரிய பிடித்தம், இதரம், பால்கோவா, நெய், மைசூர் பாகு, வேற மினரல் மிக்சர், மற்ற இதர பிடித்தங்கள் அனைத்தும் இந்த இதரங்கிற களத்தில் வந்துடும். பிடித்த கூடுதல், நிகர பட்டுவாடா. இதில் வந்து கையொப்பம், பேங்க் பேரும் அக்கௌண்ட் நம்பரும் வந்துடும். கையெழுத்து வாங்குறதுனா இதிலே கையெழுத்தும் வாங்கிக்கலாம். கடைசி பேஜில் வந்து மொத்தம் எவ்வளோங்கிறது வந்துடும். அதுக்குரிய வேடிங்ஸ் என்னவோ அதெல்லாம் வந்துடும். இங்கே வந்து யார் கையெழுத்து வாங்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஆறாம் நம்பர் வவுச்சர். இதில் என்ன செலவு சீட்டு எண், தேதி, பேரேட்டின் பெயர், கிளீனிங் பவுடரு, கணக்கு. இது வந்து ஜிஎல், வியாபார செலவுங்கிற ஜிஎல்குள்ளே வருது. விவரம் வந்து சபீனா. செயலாளர் காசாளர் வந்து 790 ரூபாய். அது வந்து வேடிங்ஸ்லேயும் வந்துடும். பெற்றுக்கொண்டவர் கையொப்பம், அனுமதிக்கப்பட்டது தலைவர், தனி அலுவலர். இப்போ வந்து செயலாட்சியர்னா நம்ம கேஷ் புக்கில் கீழே சிக்னேச்சர் கொடுக்குற ஆப்ஷனில் கொடுத்துட்டோம்னா இங்கே செயலாட்சியர் வந்துடும். என்னால் பட்டுவாடா செய்யப்பட்டது, செயலாளர், காசாளர், கையெழுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும். இப்போ 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குழு காப்பீடு விவரம் வந்து 2022-23க்கு குழு காப்பீடு செலுத்தியதுக்குரிய வவுச்சர். ஏழாம் நம்பர் ரெசிப்ட். இந்த ஆப்ஷனில் ரசீது எண், தேதி, பேரேட்டின் பெயர், உறைவிந்துக்குச்சி விற்பனை. இது வந்து பொது பேரேடு கணக்கு, உறைவிந்துக்குச்சி விற்பனை. அதில் எத்தனை ஊசி வித்தானன்னு விபரத்தில் கொடுத்துட்டோம்னா அது வந்துடும். ரூபாய் 315 மட்டும், செலுத்துபவர் கையொப்பம், என்னால் பெற்றுக்கொள்ளப்பட்டது, செயலாளர், காசாளர், இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். வேற என்னென்ன ரொக்க வரவினங்கள் இருக்கோ அதுக்குரிய அனைத்து விவரங்களும் இங்கே வந்துடும். இப்போ இதில் சாம்பிளுக்கு நான் ரசீது எண் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ 22ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்குரிய தேதி, பேரேட்டின் பெயர்,
உறுப்பினர் தீவன அனாமத்து. இது டைரக்டா நம்ம ரொக்கத்துக்கு விற்றோம்னா தீவன விற்பனைங்கிற ஹெட் வரும். இது வந்து கணக்கு அனாமத்து வர வேண்டியது விபரம், யாருக்கு கொடுத்தோம், உறுப்பினர் என்ன, அவரோட பெயர். ரூபாய் 200 மட்டும் ரொக்கமாக பெற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறதுக்காக அதுக்குரியது. செலுத்துவோர் கையொப்பம், அதே சேம் கான்செப்ட். இதே மாதிரி எல்லா வவுச்சரும் இந்த வருஷத்துல போட்ட அனைத்து வவுச்சர்களும் கிரியேட் ஆயிடும். எட்டாம் நம்பர் சேலரி. இந்த ஆப்ஷன்ல மந்த் கொடுத்து நமக்கு பிரிண்ட்டுக்கு சம்பள பதிவேடு, பிரிண்ட் ப்ரிவியூ, இதை கிளிக் பண்றப்போ வரிசை எண், பெயர் மற்றும் பதவி, அடிப்படை சம்பளம், அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, மருத்துவப்படி, செலவைப்படி, இதரப்படி, கூடுதல் சம்பளம், அது வந்து நமக்கு டார்க்கா போல்டா வந்துடும். அடுத்து வந்து பிடித்தத்தில் பிஎஃப், எல்ஐசி, பண்டிகை முன்பணம், இதரம் 1, இதரம் 2 இதரம் கொடுத்துருக்குது. அதுக்குரிய கூடுதல் பிடித்தம், நிகர சம்பளம், அடுத்து கையெழுத்து வாங்கிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ். இதில் மேலே மாதம் மே 2024 மாதத்திய சம்பள பட்டுவாடா பதிவேடுன்னு மாசத்தோட வந்துடும். அடுத்து பட்டுவாடா வந்து நம்ம பேங்க் பேமெண்ட் மூலமாக பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன் 9ஆம் நம்பர் பேங்க் பேமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்ம வழக்கமாக ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேங்க் பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். இதில் பட்டுவாடா, ஊக்கத்தொகை, பட்டுவாடா மற்றும் ஊக்கத்தொகை 2 சேர்ந்து போகிறவங்களும் நம்ம வந்து இங்கே மேலே எப்படியோ அதுக்குரிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் 2022 16 to 31 மே மாதத்துக்குரிய ஃபார்மேட்டை கொடுக்குறேன். லெட்டர் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் வந்துடும். ஃப்ரம் டு, இதில் வந்து சீரியல் நம்பர், மெம்பர் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், அமௌண்ட், இந்த காலம்ஸ் எல்லாம் வரும். இதை பல பேங்க் ஃபார்மேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் எக்ஸலில் நமக்கு வந்துடும். அடுத்து 10ஆவதா கேட்டல் ஃபீட் சேல்ஸ் ரிஜிஸ்டர். ஒரு சின்ன ப்ராசஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த சேல் ரிஜிஸ்டர், கலப்பு தீவன மூட்டைகள் விற்பனை பதிவேடு, இந்த பதிவேடு வந்து கிரியேட் ஆகிடும். இதில் கிட்டத்தட்ட 129 பேஜ் இருக்குது. இப்போ இது வந்து 1 இயருக்கு 2022-23க்கு டோட்டலாக நமக்கு கிரியேட் ஆகி வந்திருக்கு. இது முதல்ல வந்து உறுப்பினர் எண் வாரியாகவும் தேதி வாரியாகவும் வரும். இப்போ இதில் இருக்கிற காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேதி, உறுப்பினர் எண், உறுப்பினர் பெயர், பழைய பாக்கி, உறுப்பினருக்கு வழங்கப்பட்ட தீவன மூட்டைகள், விலை, மொத்தம், வரவு, ரசீது எண், மீதி வர வேண்டியது, உறுப்பினர் கையொப்பம், செயலாளர் கையொப்பம். இதில் ரசீது எண் ஏன் வரலன்னா எதுவுமே வந்து ரொக்கமாக இது பண்ணல, எல்லாமே பிடித்தம் மூலமாக பண்ணதுனால ரசீது எண் எதுவும் இல்லை. இப்போ இதில் அடுத்த பக்கம் போகிறப்ப 20/3 இதுதான் வந்து கடைசியாக 7ஆம் நம்பருக்குரிய டிரான்சாக்ஷனு. அவருக்கு 1050 ரூபா பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்துடும். அடுத்து 8ஆம் நம்பருக்கு ஆரம்ப இருப்பு 3120 ரூபா இருந்துச்சு. அவருக்கு வந்து 5 நாளில் பிடித்தம் பண்ணியிருக்கோம், வர வந்திருக்குது. அப்போ பாக்கி எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பினர் வாரியாக நமக்கு இந்த ரிப்போர்ட் ரெடி ஆகிடும். 11 கேட்டல் ஃபீட் ஸ்டாக் ரிஜிஸ்டர். இது ஒரு சின்ன ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு தீவன மூட்டைகள் இருப்பு பதிவேடு இது ரெடி ஆகிடும். இதில் என்னென்ன கலம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேதி, ஆரம்ப இருப்பு, கொள்முதல், மொத்தம், விற்பனை, நிகர இருப்பு. இப்போ இதில் ஆக்சுவலாக இது வரைக்கும் கொள்முதல் இல்லை, இப்போ புதுசாக வந்து கொள்முதல் ஆப்ஷனும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு 1/4/22 1000 மூட்டை கொள்முதல் பண்ணதாக போட்டிருக்கேன். ஸோ 1000, அதில் விற்பனை பண்ணது போக மீதி நமக்கு இந்த மாதிரி கால்குலேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். கடைசி பேஜில் கூடுதல் மொத்த கொள்முதல் நான் 2 டைம்ஸ் வந்து 1000 போட்டிருக்கேன். ஸோ 2000 மூட்டை கொள்முதல் பண்ணதாகவும், விற்பனை வந்து வழங்கல் பதிவேட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்ணிக்கையை எடுத்துகிட்டு வந்துடுது. 1858 மூட்டைகள் விற்பனை பண்ணியிருக்கிறதாகவும், பாக்கி 142 நிகர இருப்பு இப்போதைக்கு 31/3/2023 இருக்கிற இருப்பு நமக்கு இதில் தெரிஞ்சிருது. அடுத்து ஏஐ ஃபார்மேட் இன்னும் ரெடி பண்ணலை. அதை நெக்ஸ்ட் வெர்ஷனில் ஏஐ ஃபார்மேட்டு பை ப்ராடக்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். 13வது ஃபார்மேட்டு போனஸ். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எப்பயும் கொடுக்குற போனஸ் ரிப்போர்ட் ஆப்ஷன் வந்துடும். இதில் வருஷம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அமௌண்ட் வைஸ் கேல்க் டிவிடெண்ட் ஃப்ரம் மெம்பர் ஷேர் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக பிரவேச புத்தகத்தில் கொடுத்துருக்கிற மெம்பர் ஷேர் வேல்யூ வச்சு டிவிடெண்ட் கால்குலேட் ஆகிடும். நெட் ப்ராஃபிட்டு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு கறவை உறுப்பினர்கள் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
கொடுத்து பிரிண்ட் ப்ரிவ்யூ. இந்த ஆப்ஷனில் வரிசை எண், உறுப்பினர் எண், உறுப்பினர் பெயர், தொகை, போனஸ், டிவிடெண்ட், மொத்தம். நெக்ஸ்ட் கையொப்பம்ங்கிற களத்தில் கையொப்பம் வாங்கிக்கிறதுனா கையெழுத்து வாங்கிக்கலாம். அவங்களோட பேங்க் பேரும் அக்கௌண்ட் நம்பரும் இதில் விசிபிள் ஆயிரும். அடுத்து 14 லோக்கல் சேல்ஸ். இந்த ஃபார்மேட்ல பில்லியன், லிட்டர், தொகை இதுவே ரிப்பீட்டடா ஒரு 4 டைம்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கு. இதுல 1ஆம் தேதி காலை பசும்பால் 1 லிட்டர் விலை வந்து 45. 1ஆம் தேதி காலை எருமைப்பால் 1 லிட்டர் விலை 60. இது வந்து பசும்பாலுக்குரிய டோட்டல் வந்துருது. அடுத்து எருமைப்பால் வந்து 12 லிட்டர் 720 ரூபா. இந்த 2 டோட்டலும் சேர்த்து காலை நேர கூடுதல் இந்த இடத்துல வந்துடும். இது வந்து 1/4/2022க்குரிய மொத்த டோட்டல் இங்கே வந்துடும். ஈவினிங் வந்து நான் லோக்கல் சேல்ஸ் போடல. இப்போ ஈவினிங் வந்து லோக்கல் சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா காலை 14 லிட்டரு, மாலை 5.5 ரெண்டும் சேர்த்து 2ஆம் தேதி 19.5. இந்த மாதிரி நமக்கு பசும்பால், எருமைப்பால் வாரியாகவும் ஷிஃப்ட் வைஸ் டோட்டல், டே வைஸ் டோட்டல் எல்லா ஆப்ஷனுமே இதுக்குள்ள வந்துடும். இந்த 17 ஃபார்மேட்ல 13 ஃபார்மேட் இப்போ ரெடியாக இருக்குது. மில்கி சாஃப்ட் வெர்ஷன் 19.6.93.20ங்கிற வெர்ஷன்ல அப்டேட் பண்ணியிருக்குது. நன்றி, வணக்கம்.